போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன் பாவத்தளையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். அடிமை தளையிலிருந்து அன்று முன்னோரை மீட்ட தேவன் பாவத்தளையிலிருந்து நம்மை மீட்கவே அழைக்கின்றார். துன்பமில்லை, துயரமில்லை, இறைவனின் உறவினிலே வாழ்வுண்டு, வழியுண்டு, இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் புனித வாரத்தின் புதன்கிழமையை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் துன்பமும் சிலுவை பாதையும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்நாளில் நற்செய்தி வாசகங்களில் யூதாஸ் இயேசுவை விற்றுவிட தீர்மானித்த நிகழ்வை நாம் கேட்கின்றோம். மனிதனின் பேராசையும் துரோகம் செய்யும் மனப்பான்மையையும் கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் எதிர்கொள்ளும் ஒரு ஆழ்ந்த தருணம் இது. இன்று நாம் நம் வாழ்க்கையில் உள்ள சிறிய துரோகங்களையும் விசுவாசத்தில் உள்ள தளர்ச்சிகளையும் நினைவு கூர்ந்து மனம் திரும்பும் மனதுடன் ஆண்டவரிடம் திரும்புவோம். இயேசுவின் சிலுவை பாதையில் அவருடன் நடந்து நம் மனதை சுத்திகரித்து பாஸ்கா மகிழ்ச்சிக்கு தயாராவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். அனைவரும் இணைந்து சொல்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே,
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்காக உமது திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரியின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடையவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, 4 தொடங்கி 9 முடிய உள்ள இறைவார்த்தை பகுதி. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உன் பொருட்டே நான் இழிவேற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானே. என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானே. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும்.
எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். பழி சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் மொழி தாரும். எனக்கு பதில் மொழி தாரும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எங்கள் அரசரே போற்ற பெருக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைவசனங்கள் 14 முதல் 25 முடிய. அக்காலத்தில் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு குடித்து கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, புனித வாரத்தினுடைய இந்த புதன்கிழமை வாசகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த புனித வாரம் என்பது இயேசுவினுடைய பாடுகளை நாம் இன்னும் நெருக்கமாக சிந்திக்க நம்மை தூண்டுகிற, இயேசுவோடு இணைந்து அந்த பாடுகளிலே பங்கேற்பதற்கு நம்மை அழைத்து செல்லுகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவை யூதாசு காட்டி கொடுப்பதற்கு உடன்படுகிறார். காட்டி கொடுத்தல் அப்படிங்கிறது ஒரு கடுமையான துரோக செயலாக எல்லா சமூகத்திலும் எல்லா இடங்களிலுமே பார்க்கப்படுகிறது. யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கிறார். யார் இந்த யூதாசு? யூதாசு எப்படி இயேசுவோடு தொடர்பில் வந்தார்? யூதாசை பற்றிய ஒரு சில வரலாற்று குறிப்புகளை எடுத்து பார்க்கிற பொழுது, விவிலியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிற அந்த பைபிள் கமெண்ட்ரிஸ் இப்படி சொல்லுகிறது, அவர் கலிலேயா நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் என்று சொல்கிறது. அந்த செல்வந்தர் இயேசுவை பார்க்க, இயேசுவினுடைய பெருமையை பற்றி கேள்விப்பட்டு அவரை பின்பற்றுகிறவர். அவர் போகிற பக்கம்லாம் போகிறாரு. இயேசுவால் பல்வேறு மனிதர்கள் பலன் பெற்றனர், பயன் பெற்றனர். இவர்கள் எல்லோரும் இயேசுவை பின்பற்றி அவர் எங்கே சென்றாலும் போய்கொண்டே இருந்தார்கள். இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவை கொடுக்கிற பொழுது அந்த மக்கள் கூட்டம் அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இப்படி இயேசுவை சூழ்ந்து பலர் இருந்தார்கள். அப்படி இருந்த அந்த கூட்டத்திலே இயேசு குறிப்பிட்டு ஒரு 12 பேரை தன்னுடைய சீடர்களாக தேர்வு செய்கிறார். இந்த சீடர்களுடைய பட்டியலை குறிப்பிடுகிற பொழுது, மத்தேயு நற்செய்தியாக இருக்கலாம் அல்லது மார்க் நற்செய்தியாக இருக்கலாம், 11 இறை அந்த திருத்தூதர்களையும் அவர்கள் வரிசையாக சொன்ன பிறகு அவர்களோடு இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்தும் ஆவார், அவரும் ஒருவர் என்று கடைசியாக அவரை அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவால் நெருக்கமாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுள் இந்த 12வது ஆளாக இந்த யூதாசு அமைந்திருக்கிறார். அப்பொழுது இயேசு அந்த 12 சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு. இந்த நேரத்தில் கூட யூதாசு போயிருக்கலாம். இயேசுவை அவர் அணுகி வந்தது, அவரை பின்பற்றி வந்தது எதற்காக என்கிற நோக்கம் வேறாக இருந்திருந்தால் யூதாசு போயிருக்கலாம். இந்த 2 வாய்ப்புகள், ஒன்று இயேசுவால் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இரண்டாவதாக இயேசு போறவங்க போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் போயிருக்கலாம் என்கின்ற இந்த 2 சாய்ஸஸ், இந்த தேர்வுகளுக்கு இடையிலே யூதாசு இருக்கிறதை பார்க்கிறோம். யூதாசும் இயேசுவும் எப்படி இருந்தார்கள்? இயேசு தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். அழைத்து அவர்களை தன்னோடு இருக்கவும், தன் வழியாக அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு அறிவிக்கவுமே இயேசு சீடர்களை தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் பாருங்க, இன்னைக்கு ரொம்ப அருமையாக இயேசுவோடு உணவு அருந்துகிறார்கள். அந்த யூதாசும் இயேசுவோடு உணவு அருந்துகிறார். He ate with him. அவரோடு உணவு அருந்துகிறார். இயேசு அந்த அப்பத்தை பிட்டபோது அந்த பகிர்தலிலே யூதாசும் பங்கெடுத்தார். அந்த அப்பத்தை பிட்டு யூதாசுக்கும் கொடுத்தார் இயேசு, அதில் அவரும் பங்கெடுத்தார். மூன்றாவதாக பார்க்கிறோம், இயேசு சொல்லுகிறார், என்னை உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று சொன்னபோது ஒவ்வொருத்தரும் வருத்தப்படுகிறார்கள். அது நானாக இருக்குமோ, நானா அது என்று கேட்கிறார்கள். 11 பேரும் சொன்ன பிறகு இயேசு சொல்கிறார், நான் இப்பொழுது இந்த அப்பத்தை தொட்டு ஒருத்தன்ட்ட கொடுப்பேன், அவன்தான் என்னை காட்டி கொடுப்பார். அதுக்கு முன்பாக இயேசு சொல்றாரு, அந்த மனிதன் பிறவாமல் இருந்திருந்தால் அவனுக்கு நலம் என்று சொல்லுகிறார். அப்புறமேட்டுக்கு அந்த அப்பத்தை கொடுத்தவுடன் யூதாசு கேட்கிறான், நானா அது? அப்பம் ஒன்றுதான், அதை பிட்டு இயேசு சீடர்கள் எல்லாருக்கும் கொடுத்தாரு, கடைசியில் யூதாஸுக்கும் கொடுக்கிறாரு. அதை பெற்றுக்கொண்ட யூதாசு என்ன செய்கிறான் பாருங்களேன், வருத்தப்படவில்லை. எல்லாரும் கேட்டது போல நானா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவன் வெளியே செல்கிறான் என்பதையும் நற்செய்தி பதிவு செய்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவோடு 12 சீடர்கள் இருந்தார்கள். 12வதாக வந்த யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தவர். இந்த காட்டி கொடுப்பது என்பது மிகவும் ஒரு பெரிய துரோக செயல். நட்பிலே உறவிலே காட்டி கொடுப்பது இருக்கும் என்றால் அந்த காட்டி கொடுத்தலுக்கான விலையை
விலையை நிச்சயமாக அந்த காட்டி கொடுத்த மனிதர் அனுபவிக்கிறார் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கிற ஒரு அருமையான பாடம். யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கிறார். எதற்காக? விவிலிய அறிஞர்கள் ஒரு சில காரணங்களை எல்லாம் முன்வைத்து சொல்கிறார்கள். என்ன? ஒன்று, இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அவரை பிடித்து அரசராக்க வேண்டும் என்று அந்த மக்கள் விரும்புகிறார்கள். எனவே இயேசுவை இன்னும் நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வைத்தால் அவர் அந்த இறையாட்சியை கொண்டு வந்து விடலாம் என்று இவர் நினைக்கிறார் என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஆனாலும் கூட கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இயேசு இந்த உலகிலே வந்ததன் நோக்கம். அரசராக ஆவதற்கல்ல, மக்களை ஆள்வதற்காக அல்ல, மாறாக மக்களை அன்பினால் வழிநடத்த, மக்களை மன்னிக்க, மக்களை பாவத்திலிருந்து மீட்க, இப்படிப்பட்ட செயல்களை செய்யத்தான் இயேசு வந்தார். எனவே யூதாசினுடைய இந்த சிந்தனை, கருத்து இயேசுவினுடைய கருத்திலிருந்து முற்றிலுமாக முரண்பட்டதாக இருக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இயேசுவோடு இருந்த எல்லா சீடர்களும் இயேசுவை ரொம்ப நெருக்கமாக அன்பு செய்தார்கள், போனாங்க, இருந்தாங்க. இருந்தாலும் அவர்களிடத்திலும் குறைகள் இருந்தது. இந்த நிகழ்வில் நம்ம பார்க்கிறோம், முதல்ல இயேசுவை பார்த்து நானா உன்னை காட்டி கொடுப்பேன்னு கேட்டவர் யாரு? யாரு? பேதுரு. கடைசியா கேட்டது யாரு? யூதாஸ். பாருங்களேன், முதல்ல கேட்ட பேதுருவும் இயேசுவை விட்டு விட்டு ஓடி போனார். இயேசுவோடு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனார், தொடர்ந்து போனார். எல்லாரும் பார்த்து நீ அந்த மனிதனோடு இருந்தவன் தானே, நீ அவங்கள ஒருத்தன் தானேன்னு சொன்ன உடனே அந்த பேதுரு என்ன செய்கிறார்? எனக்கு நீ சொல்ற மனிதனை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறார். அப்ப பேதுருவிடத்திலும் அந்த இம்பெர்ஃபெக்ஷன், இயேசுவை பின்பற்றுவதிலே பழுது இருக்கிறது, குற்றம் இருக்கிறது, ஒரு சுயநலம் இருக்கிறது. பேதுரு இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அது அவர்கிட்டையும் இருக்குது. அதே போல யூதாசுக்கிட்டையும் இருக்கிறது. யூதாசு காட்டி கொடுத்தார், பேதுரு மறுதளித்தார். பாருங்களேன், இது ரெண்டுமே நட்பிலே, உறவிலே மிகப்பெரிய ஒரு துரோகமாக அல்லது மிகப்பெரிய ஒரு தீமையான செயலாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நம்மளும் எடுத்துக்குவோம், நம்மளுக்கும் இயேசுவை தெரியும், நம்மளும் பைபிளில் படிக்கிறோம், தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் சொல்கிறோம், தனிப்பட்ட அருளையும் ஆசிரியையும் நம்ம கடவுள்கிட்ட வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னைக்கு நீங்களும் நானும் ஒன்று இயேசுவை பல சூழலில் மறுக்கிறோம், வெறுக்கிறோம், மறுதளிக்கிறோம். சில நேரத்தில் என்ன செய்கிறோம்? காட்டி கொடுக்கவும் செய்கின்றோம். ஒரு ஓனர், ஒரு முதலாளி இருக்கிறார், அவரிடத்துல ஒரு அடிமை இருக்கிறான். அந்த அடிமையை ஒரு மாடு, வேற ஒருத்தருடைய மாடு முட்டிருச்சு, அவர் செத்துட்டாரு, அடிமையோ அல்லது அடிமை பெண்ணோ இறந்துட்டா, அந்த அடிமைக்காக அந்த மாட்டினுடைய உரிமையாளர் கொடுக்க வேண்டிய ஈட்டுத்தொகை, ஒரு ஃபைன் மாதிரி, ஒரு பெனால்ட்டி மாதிரி கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. இப்போ இயேசுவை இந்த 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் என்ன செய்திருக்கிறார்? காட்டி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை யூதாஸ் நினைச்சிருந்தா எனக்கு பொன் வேணும், தங்க நாணயங்கள் வேணும் கேட்டிருக்கலாம். யூதாஸ் நினைத்திருந்தால் எனக்கு உங்க சபையில் ஒரு இடத்த கொடுங்க கேட்டிருக்கலாம். இவன் ஏன் இந்த 30 வெள்ளிக்காசை கேட்டான்? இது கடவுளுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதில் பாருங்க, இந்த 30 வெள்ளிக்காசு என்பது ஒரு அடிமையை மீட்பதற்கான அல்லது அடிமையை அந்த கொலையை, அடிமை இறந்ததை சரி செய்வதற்கான ஒரு காசு. இரண்டாவது பார்க்கிறோம், இந்த 30 வெள்ளிக்காசு என்பதை விவிலிய பின்னணியிலே பார்க்கிற பொழுது 90 நாள்களுக்கான சம்பளம். ஒரு வேலை செஞ்சாக்க 90 நாள் சம்பளம் எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. பாருங்க எவ்வளவு கம்மியான, அல்லது அந்த யூதாசுடைய கண்களிலே இந்த 30 வெள்ளிக்காசுங்கிறது பெருசா. எத்தனை நாளைக்கு பட்டிருக்குது? 90 நாள் காசுக்கு இயேசுவை அவன் விற்கிறான். அவன் கடவுளையும் மனுஷனையும் பணத்தையும் பிரித்து பார்க்க தெரியவில்லை. இயேசு நீங்க அவரை நம்பிக்கையிட்டு அறிக்கையிட்டால் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். ஆனால் வெறும் 90 நாளுக்கான காசுக்காக யூதாஸ் என்ன செய்கிறான்? இயேசுவை காட்டி கொடுக்கிறான். ஒன்று, இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கிறப்ப ரொம்ப அருமையாக சொன்னார், ஒருவனால் பணத்திற்கும் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ பாருங்க, நீங்க எப்போ யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை தேர்ந்து கொண்டானோ அப்பொழுதே அவன் இயேசுவை தூர தூக்கி போட்டு விட்டான். எப்பொழுது அந்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு பெருசா பட்டுச்சோ அப்பொழுது இயேசு அவனுக்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த யூதாஸ் மனநிலை நம்மள்கிட்ட இருக்குது. நாம் ஆலயத்திற்கு செல்லுகிறோம் எதுக்காக? கடவுளிடம் பேரம் பேசுவதற்காக.
எனக்கு இதை கொடுத்தால் நான் உனக்கு இதை கொடுப்பேன், நீ எனக்கு அதை கொடுக்காததால் நான் உனக்கு இதை கொடுக்கவில்லை. பாருங்களேன், யூதாஸுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு இயேசு அவர்களோடு இருந்தபோது அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் கையில் எதுவும் இல்லை. உணவை கொடுத்தார், நல்ல அருமையான இறை வார்த்தையை கொடுத்தார், அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆனால் இந்த யூதாசுடைய மனசு எதை நோக்கி போகுது அப்படின்னாக்க, அந்த பணத்தையும் பணத்தினால் அவன் அடைய போகிற நன்மையையும் நோக்கித்தான் செல்கிறது. இன்னைக்கு நம்மளும் இயேசுவை விற்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு நம்மை எதற்கு அழைக்கிறார் அப்படின்னா, அவரை அன்பு செய்யவும், அவரோடு இருக்கவும், அவரை பின்பற்றவும் நம்மை அழைக்கின்றார். இந்த யூதாஸ் இப்படியெல்லாம் செஞ்சு இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். மீண்டும் இறையியலாளர்கள் சொல்வது, இயேசு இந்த இறையாட்சியை உடனே கொண்டு வந்து விடுவார் என்பதற்காக அவன் செய்தான் என்று சொல்வதை நம்ம சரி அப்படின்னு கூட நினைச்சாலும், ஆனால் இந்த யூதாசு நினைத்ததற்கு மாறாக இயேசுவுக்கு நடந்து விட்டது என்று அவன் மனம் வருந்துகிறான். நான் நினைச்சேன், இந்த 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தா அவங்க 2 அடி அடிச்சுட்டு விட்டுருப்பாங்க, இயேசு வல்லமையை வெளிப்படுத்தி இருப்பார், அல்லது இயேசுவை அவங்க ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் அவன் நினைக்கிறான். ஆனால் இந்த இவனுடைய சிந்தனை அல்லது இவன் நினைத்தது நடக்கவில்லை, நினைத்ததற்கு மாறாக நடக்கிறது. பல நேரத்தில் காட்டி கொடுக்கிற மனிதர்கள் நினைப்பது நடப்பதில்லை. நீங்கள் காட்டி கொடுப்பதை சாதாரணமாக நினைக்கிறீர்கள், சும்மா தானே சொன்னேன் அல்லது ஒரு முறை தானே, ஆனால் அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும் என்பதை இன்றைக்கு இயேசுவினுடைய இந்த சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிற நிலை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதெல்லாம் பார்த்து அவன் மனம் வருந்துகிறான் அந்த யூதாசு. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல, மீண்டும் இயேசுவிடம் வர முடியலை. இப்போ பேதுருவை எடுத்துக்கோங்க. பேதுரு இயேசுவை பின்பற்றிக்கிட்டே போனார். அந்த அரசு மாளிகைக்குள்ளே போனார், அங்கே போய் குளிர் காய்ந்தார். இயேசுவை 3 தடவை அவர் மறுதளித்தார். அப்போ இந்த சேவல் கூவியது அப்படி வாசிக்கிறோம். அந்த 3வது முறை மறுதளித்த போது இயேசு என்ன செய்கிறார், அவனை திரும்பி பார்க்கிறார், லுக்கிங் பேக். அவனை திரும்பி பார்க்கிறார். பேதுரு உடனே மனம் நொந்து அழுகிறார். இப்போ இயேசுவை மறுதளித்திருந்தாலும் கூட பேதுருவுக்கு இயேசுவை பார்க்கிற, இயேசு அவரை திரும்பி பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் இந்த யூதாஸுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. நம்மில் ஒருவராக இயேசுவோடு சீடராக இருந்த அந்த யூதாஸ் இயேசுவினுடைய அன்பை, அரவணைப்பை, அவருடைய கவனிப்பை, அவர் கொடுத்த எல்லாத்தையும் மறந்து அவன் இப்படி இருந்ததுனால அவனுடைய இறப்பு இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த யூதாஸ் இஸ்காரியோத்து எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னா, அவன் இயேசுவை திருப்பி பார்க்க முடியல, அதனால தான் அவனுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கவில்லை. ஒருவேளை இயேசுவிடத்தில் போய் ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லியிருந்தா அவர் இயேசு மன்னித்திருப்பாரா? மன்னித்திருப்பார். இன்னைக்கு கடவுளை நம்ம பின்பற்றுவதற்கு கிடைக்கிற அந்த அழைப்பை கூட நம்ம பல நேரங்களில் இழந்து விட்டவர்களாக போகிறோம். இந்த பகுதியை வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு புனித வெள்ளிக்காக இந்த கவிதையை எழுதி வச்சுருந்தேன். உலகத்திலே காட்டி கொடுப்பது என்பது சகஜமாக இருக்கிறது. யார் யாரை காட்டி கொடுக்கிறா? ரொம்ப உயிருக்கு உயிராக பழகிய, ரொம்ப நட்பாக உறவாக இருந்தவர்கள் அந்த உறவினரை, நண்பரை காட்டி கொடுக்கிறார்கள். வரலாற்றில் இலக்கியங்கள் இருக்கிறது, பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார். அவரை காட்டி கொடுத்தவர் யாரு? புரூட்டஸ்ங்கிற அவருடைய நண்பர். அவன் அவரை காட்டி கொடுத்தான். கட்டபொம்மன் நமக்கெல்லாம் தெரியும், வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை காட்டி கொடுத்தது யாரு? அவர் யார்? எட்டப்பன் என்பவர் அவருடைய நண்பர். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இயேசுவுக்கு யாரு? அவருடைய நண்பர் யாரு? யூதாஸ். அதுவும் எப்படி முத்தமிட்டு காட்டி கொடுத்தார். அப்போ இந்த கவிதையை நான் எழுதினேன். சீசருக்கு புரூட்டஸ், கட்டபொம்மனுக்கு எட்டப்பன், எனக்கு நீ உனக்கு நான். இன்னைக்கு இந்த காட்டி கொடுப்பது இந்த சமூகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருத்தரை காட்டி கொடுத்து நீங்கள் முன்னேற முடியும்னு நினைக்கிறீங்க, முன்னேறவே முடியாது. காட்டி கொடுப்பது அன்புக்கு செய்கிற துரோகம். துரோகம் செய்கிற யாரும் இந்த சமூகத்தில் உயரத்திற்கு வாழ்ந்து விட முடியாது. ஒரு முறை ஒரு ஓவியர் ஒரு அழகான முகத்தை தேடி அலைந்தார். எதுக்கு அப்படின்னா, இயேசுவை வரைய வேண்டும். அழகான ஒரு முகம், நமக்கு தெரிஞ்ச கதை தான். தேடி அலைந்தார். ஒரு இளைஞனை கண்டுபிடித்தார். அந்த இளைஞனை உட்கார வச்சு இயேசுவினுடைய படத்தை வரைஞ்சிட்டார். அப்படியே ஒவ்வொருத்தர் படமாக வரைகிறாரு, அங்கங்கே சுற்றி சுற்றி. இறுதியாக அவர்
யூதாசினுடைய முகத்தை வரைய வேண்டும். அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலேயே ரொம்ப அருவருக்கத்தக்க முகமாக அது இருக்க வேண்டும். அந்த மனிதனை பார்த்தாலே கோபம் வரணும், அந்த மனிதனை பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்கக்கூடாது, அப்படி ஒரு முகம் எனக்கு வேணும்னு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், சிறைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய முகத்தை நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கு பிடிக்கும், ஒருவேளை அதாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி வாங்கன்னு அந்த சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு மனிதன் பலவிதமான குற்றங்களை செய்ததற்காக தண்டனையை பெற்று அந்த சிறையில் இருந்தான். சிறை காவலர்கள் அவனை வெளியே கொண்டு வந்தாங்க, அவனை உட்கார வச்சு இவர் வரைய ஆரம்பித்தார். அந்த சிறை கைதி அழுக ஆரம்பித்தான். அழுகவும் இந்த வரைஞ்சதை ஓவியர் நிறுத்திட்டு ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை வரைவதற்காக நீங்கள் ஒரு முகத்தை தேடிட்டு வந்தீங்க, அந்த முகம் யாருடையது தான்? என்னுடையது தான் சொன்னான். இயேசுவாக மாறவும் முடியும், யூதாசை போல மாறவும் முடியும். நீங்கள் ஒருவரை அன்பு செய்தால் இயேசுவாக இருக்க முடியும், ஒருவரை காட்டி கொடுத்து நீங்கள் வாழ்வடைய விரும்பினால் நம்ம யூதாஸாக மாறி போவோம். இந்த நாளில் இந்த சிந்தனையோடு நம்ம ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஒரு காலத்திலும் காட்டி கொடுக்கிற அல்லது பிறருக்கு தீங்கு செய்கிற மனிதராக ஆக்கி விடாமல், நம்மை எப்பொழுதும் கடவுள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிற, ஒருவர் மற்றவரை அன்பு செய்கிற, இயேசுவினுடைய செய்தி எல்லாருக்கும் எடுத்து சொல்லுகிற அருமையான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இணைந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளவும் இடம் வேண்டுகின்றோம். உமது திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை என்றும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள்
எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பலம் பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீ. அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா, உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரைக்கராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம்முடைய அன்பு தந்தை, நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உணர்வோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெறுக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க மனிதராக பிறந்தவர். நண்பரால் காட்டி கொடுக்கப்பட்டும் கூட மன்னிப்பையும் அன்பையுமே மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பொழிந்தவர். நம்முடைய வாழ்விலும் துரோகங்களை, நம்பிக்கை இழந்த நிலைகளை நாம் சந்திக்கிற பொழுது நமக்கு ஆற்றல் தருகிறவர். இவர் தருகிற இந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும்.
எழுந்து வா. அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பில் கழிவுண்டோ? ஆனால் இயேசுவே உன் அன்பில் கழிவுண்டோ? என் இதய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வழிப்படுத்தியருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வுகள் குறித்து காட்டும் உமது திருமகனுடைய இம்மை சாவினான் நீ எங்களுக்கு நீர் முடிவில்லாத வாழ்வை தந்துள்ளீர் என நம்புவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அது மலர் நீரை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே. ஓ மாட்சிமை நீரை சுசை மாமுனியே. துதி வளருமது நற்பதம் வந்தோ, துணை செய்து எம்மை ஆளும் தாதையரே. துதி வளருமது நற்பதம் வந்தோ, துணை செய்து எம்மை ஆளும் தாதையரே.